ஆர்ப்பரிக்கும் அலை, மலை, அந்த மலை உச்சியில் ஒரு அழகான கோயில் எண்டில் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம், கடலை பார்த்த மாதிரியே. என்ன ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்களா? ஆமாங்க, இதுதாங்க இந்தோனேஷியாவில் இருக்க பாலி தீவில் இருக்க உலுவாட்டு அப்படிங்கிற ஒரு கோயிலுங்க. ஹலோ மக்களே, வணக்கம். நீங்கள் இந்தோனேஷியா போனீங்கன்னா பாலியில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உலுவாட்டு அப்படின்னு ஒரு கோயிலுங்க. அது சிவனுக்கான கோயில், பைரவன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அந்த கோயிலோட அமைப்பு ஒரு பெரிய மலையில் கீழே கடற்கரை, மலையை ஒட்டின மாதிரி கடல் இருக்கும். அந்த கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கோயில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு போகிற வழியே சூப்பராக இருக்கும். வழியெல்லாம் நிறைய குரங்குகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தொல்லை பண்ணும். இந்த குரங்கு இதெல்லாம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ரைட் சைடில் சன்செட்டு பார்க்குறதுக்காக கொஞ்சம் தூரம் நடந்து போகலாங்க. நீங்கள் ஒரு 4 மணி 4:30 மணி போல் போனீங்கன்னா, கோயிலுக்கு போகாமல் ரைட் சைடில் போனீங்கன்னா இந்த சன்செட் பாயிண்ட் இருக்குங்க. திரும்ப ஒரு 5:30 மணி போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இடது பக்கமாக இருக்க பகுதிக்கு வரலாங்க. அங்கேருந்தும் சன்செட்ஸை பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அழகான மலை அடிவாரம், அதுக்கு கீழே கடல், கோயில், சன்செட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, இந்த வீடியோட மெயின் பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலுவாட்டு டெம்பிளுக்கு போகும்போது ஈவினிங் டைமில் போங்க, சன்செட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு கரெக்டாக ஈவினிங் வந்து ராமாயண ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்கங்க. கிட்டத்தட்ட 70 டீம் மெம்பர்ஸு சேர்ந்து இந்த ஷோவை நடத்துவாங்க. இந்த 70 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு கடல் கடந்து நம்ம ஊர்லேருந்து வெளியே வந்து நம்மூர் கலாச்சாரம், நம்மூர் இதிகாசங்களை ஒரு வெளிநாட்டில் இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி அதை செலப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி அந்த நாடகத்தை நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டு. ஒரு பக்கம் சன்செட்டு, ஒரு பக்கம் சீஷோரு, ஒரு கிளிஃப் மேலே இருப்பீங்க, கோயில். அந்த இதுக்கு நடுவில் இந்த ராமாயண நிகழ்வு நடக்கும். அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. இதை வந்து கெகாக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபயர் பர்ஃபார்மன்ஸ், மங்கி டான்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராமாயண நிகழ்வை ராமன் சீதை கல்யாணத்திலிருந்து சீதை அவங்க வனவாசம் போகிறது, அதுக்கப்புறம் ராவணன் சீதையை கடத்துறது, அனுமன் அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்கிறது, அனுமனை இலங்கையில் வாலில் தீ வைக்கிறது, அனுமன் அதுக்கப்புறம் இலங்கையை எரிக்கிறது, அதுக்கப்புறம் ராமனால் அழிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கும். இதில் ஜடாயு எப்படி அந்த சீதையை கடத்திட்டு போகும்போது அவர் எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கிறத மாதிரி நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே அழகாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று. நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு பாட்டு வரும்போது சச்சை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் மணிரத்னம் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த டான்ஸு, அந்த பாடல்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அதனோட தாக்கம்தான் அது. ஒரு செங்குருவி செய்யோனே அப்படின்னு வரும். ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு பாடுவாங்க. ஸோ அந்த பாட்டு உங்களுக்கு நினைவுக்கு வருங்க நீங்கள் இந்த ராமாயண நிகழ்வை பார்க்கும்போது. இந்த உலுவாட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் பாலி தீவில் குட்டா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து, அதாவது அதுதான் வந்து ஒரு மையப்பகுதியாக சொல்லலாம். பொதுவாக 90% மக்கள் வந்து அங்கே தான் தங்குவாங்க. அங்கேருந்து நீங்கள் 1 மணி நேரம் பயணம் பண்ணிங்கன்னா இந்த உலுவாட்டு அப்படிங்கிற பிளேஸ்க்கு வரலாம். இங்கே தான் இந்த ஷோ டெம்பிள் இருக்குது. 6 மணி போல் இந்த ஷோவும் நடக்குங்க. நீங்கள் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டாக்ஸி எடுத்துக்கிட்டு வரலாம், அப்படின்னா யாண்டெக்ஸ் கோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அது மூலமாக வாகனங்களை வச்சுட்டு வரலாம். அப்படி இல்லைனா ஒரு 2 வீலரை ஹையர் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைனா யாண்டெக்ஸ் கோலியே டாக்ஸி, அப்படி இல்லைனா ஒரு பைக் டாக்ஸி எடுத்துகிட்டு வரலாங்க. இங்கே பாருங்கள்,
இதான் கலைஞர்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கலைஞர்கள். இந்த ஒரு பர்டிகுலர் காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து ஒரு வயதான முனிவர் போல வேடம் பூண்டு சீதை வனத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்கக்கிட்ட பிச்சை கேட்குறாரு. பிச்சை கொடுக்கும்போது வெளியே வரும்போது அவங்கள தூக்கிட்டு போயிடுறாரு. நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஜடாயு அப்படிங்கிற ஒரு பறவை, அது பருந்து வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ராவணன் வந்து அந்த பறவையை சேதப்படுத்திட்டு சீதையை கடத்திட்டு போகிறது மாதிரி ஒரு காட்சி தான் இது. ராவணன் சீதையை ஸ்ரீலங்காவுக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹனுமனோட இன்ட்ரடக்ஷன். அவர் உண்மையிலே கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆடியன்ஸ் ரொம்ப என்கேஜாக வச்சுருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் வந்து சீதையை சந்தித்து அவர் ராமதூதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ராவணனோட ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை சிறைப்பிடித்து அவரோட வாலில் தீ வைப்பாங்க. அதிலிருந்து அவர் எப்படி வெளியே வராரு அப்படிங்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்கும். போர்க்காட்சிகள், வானரப்படையும் ராவணனோட படையும் சண்டையிடுற மாதிரியான காட்சிகள். போர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ராமனும் சீத்தையும் இணைஞ்சிடுவாங்க. இதுதாங்க கதை. இவ்வளோ அழகான ராமாயணத்தை ஒரு வித்தியாசமான பர்ஃபாமன்ஸில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. கடல் கடந்து ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே ஆரிஜின் ஆச்சோ அங்கே கூட மறக்கப்படுது. மற்ற இடத்துல அது கொஞ்சம் தழைத்து இருக்கும் அப்படின்வாங்க. அதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராவணன் வதம் இதை பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் சுபம். ஸோ உலுவாட்டு அப்படிங்கிற ஒரு டெம்பிளில் ஈவினிங் 6 o'clock ரேஞ்சில் இந்த நிகழ்வு நடக்கும். இந்தோனேஷியா போனீங்கன்னா, பாலி போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ராமாயணம் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ.